ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு. இப்போ இது எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுக்கலாம். இப்போ இது வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு பொருட்களாக வந்து சேர்க்க வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 3 பச்சை மிளகாய், ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு இப்போ நான் 2 வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே குக்கரை நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பாருங்க பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் வந்து 2 பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழியை இதில் 2 வாட்டி கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன்லேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு காரத்துக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு திக்காக தான் செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணியை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்தாச்சு, நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி சிக்கன் குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்பெஷலான மசாலா நம்ம அரைச்சி போடும்போது தான் அந்த குழம்பு இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.